ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போனோம். ஸோ அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் மாங்கா ரிவ்யூஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அனிமேக்கு வந்து ஓட் பண்ண போகிறோம். ஸோ 2023 வந்த எல்லா அனிமேஸும் சொல்லிட்டு இதெல்லாம் பெஸ்ட்டாக அதை வந்து ஒரு 6 இது பிக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்சது வந்து நம்ம ஓட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஓட் எப்படி பண்ண போகிறோம்னா கன்சி ரோல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு இந்த விஜய் டிவிஸ்லாம் அவார்ட் கொடுப்பாங்க இந்த பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கு மூவிஸ்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அனிமேக்குன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் ஹோல்டர் வந்து ஒன் ஆஃப் தி லைசன்ஸ் ஹோல்டர் வந்து கன்சி ரோல். ஸோ கன்சி ரோல் வந்து மோஸ்ட்லி எல்லா அனிமேஸும் இருக்கும். மோஸ்ட்லி முக்கால்வாசி இது. சில டைம்ஸ் இல்லைன்னா நீங்கள் விபிஎன் போட்டால் சம்டைம்ஸ் வந்துடும். இல்லைன்னா அதுலேயும் இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கான இல்லை ஏதாவது ஒருத்தன் வாங்கி வச்சுருப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தா இது வந்து ஒரு அனிமேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க வந்து மோஸ்ட்லி டெலிகிராம் ஜோரோ டிவி இப்போ வந்து பேரை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனிவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலலாம் பார்ப்பாங்க. ஸோ நானும் வந்து என்கிட்ட ஈவன் தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. நானும் அமௌண்ட் கட்டியிருக்கேன். அமௌண்ட் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை, ₹50 தான். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சும்மா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள். இல்லைன்னா வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எப்படின்னா நம்ம யார் வேணால் ஓட் பண்ணலாம். இதுக்கு வந்து அமௌண்ட்டு காசு கட்டணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் எந்த ஒரு இமெயில் கொடுக்கணும். ஸோ நான் என்னோடய மெயில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் தப்பான மெயில் ஏதாவது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விஜய் டேஷு என்னமோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அது உள்ளே போயிடுது. ஸோ நீங்கள் யார் வேணால் ஓட் பண்ணிக்கலாம். இது ஆப்வியஸ்லி ஃப்ரீ. ஸோ ஜனவரி 27 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் எதுக்கெல்லாம் அதிகமான ஓட்டோ அதுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து சரி கண்டுட்டே எதுவும் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ அனிமே ஆஃப் த இயர் சொல்லிட்டு 6 இது இருக்குது. ஸோ அனிமே ஆஃப் த இயரில் வந்து பொச்சிரி ராக் நான் ஒன்றும் சுத்தமாக பார்க்கல. ரோசிங்காக்கோ வந்து சீசன் 3 நல்லாயிருக்கும். சீசன் 2 அடுத்து வரப்போது சுமாராக தான் இருக்கும். ஆஸ் அ மாங்கா ரீடர் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கானது. ஸோ செயின்சா மேன் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நான் அனிமே ஆஃப் த இயர் கொடுக்க முடியாது. ஸோ வில்லன் சாகா இல்லையா ஜுட்சு கைசன். ஸோ வில்லன் சாகா வந்து நான் மாங்கா ஓரளவுக்கு பிடிச்சேன். பட் இதுக்கப்புறம் வரப்போது நல்லாயிருக்கும். ஜுட்சு கைசன் வந்து எனக்கு தெரிஞ்சு மாங்காலையும் சரி இல்லையும் சரி சிபுயாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க்ஸ் இன் அனிமே. ஈஸியாக வந்து டாப் 10ன்னு சொல்லலாம். ஸோ ஐ வில் கோ வித் ஜுட்சு கைசன் சீசன் 2. எஸ் நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு கண்டினியூ சீரிஸ். ஸோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னா ஸோ அதில் சொல்கிறேன் டீமன் ஸ்லேயர். சாரி ப்ரோ, சாரி. அழகா டைட்டன் ஒன் பீஸ் இருக்குது. ஒன் பீஸ் இருக்குமோ ஒன் பீஸ் தான். ஸோ 25 வருஷமாக ஒரு அனிமே வந்துட்டுருக்குன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்னென்னா அதுக்கு ஃபேன் பேஸ் அண்ட் பெஸ்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ மொக்கையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து அதுதான் ஒன் பீஸ். பெஸ்ட்டு நியூ சீரியஸ். பெஸ்ட்டு நியூ சீரியஸில் வந்து நான் வந்து மாங்கா ரீடர். ஸோ இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணும்போது நான் இது ஃபுல்லாக நான் படிக்கலை, நான் பார்க்கவே இல்லை. இதுவும் நான் பார்க்கல. ரோசிங்கோகோ இது 3 நான் படிச்சிருக்கேன். ஸோ ஐ நோ செயின்சா மேன் வந்து ஈஸியாக வந்து நியூ ஜென்னில் வந்து பெஸ்ட்டு இல்லைன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 3ல ஈஸியாக இருக்கும். ஜுட்சு கைசன், செயின்சா மேன் எல்லாமே வந்து பிளாக் டோவர் குட். ஸோ அந்த போட்டோ அதெல்லாமே பார்க்கும்போது செயின்சா மேன் கண்டிப்பாக இருக்கும். இவன் தான் எனக்கு வந்து எம்சிஏ பிடிக்காட்டியும் எனக்கு செயின்சா மேன் ஸ்டோரி பார்ட் 1 நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் படிங்க. பெஸ்ட் மூவி ஓகே. பெஸ்ட்டு ஃபிலிம் ஓகே. நான் ஏன் மூவி பிடிச்சேன்னு தெரில. ஸோ பிளாக் க்ளோவர், காயா சர்மா, சுசுமி. ஓ மை காட், இந்த 3மே எனக்கு தெரியாது. நான் அனிமையே நான் பார்க்கல. இதுக்கு நான் மூவிக்கு எங்கே போவேன். பிளாக் க்ளோவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிளாக் க்ளோவர் சீரியஸ் அனிமே எனக்கு எல்லாமே பிடிக்கும். மாங்காவும் பிடிக்கும். பட் மூவி அனிமேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டூடியோ பீரியட் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பிளாக் க்ளோவரோட பவர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் அனிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ அனிமே அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அனிமேஷன் மொக்கையாக தான் இருக்கும். மெயின் ரீசன் வந்து டைம் இல்லை அவங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் மொக்கையாக இருந்துச்சு. பட் இந்த 3ல் நான் கம்பேர் பண்ணும்போது சுசமே நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டேன். பட் நான் அவ்வளோக்கா நான் பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 தான் நான் ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். ஸோ காகியாசாமா ஈஸியாகவே காகியாசாமா பார்க்கலாம். நீங்கள் போய் ரூம்கான் வந்து வேறு லெவலுக்கு ஜோக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பெஸ்ட்டு ஒரிஜினல் அனிமே. ஸோ மாங்காவில் இருந்தால் மோஸ்ட்லி அனிமே வரும். இல்லைன்னா நோவாலேருந்து மாங்கா வரும். மாங்காலேருந்து அனிமே எடுப்பாங்க. ஸோ பட் டேரெக்டாக வந்து அனிமே இல்லாமல் சொல்லிட்டு வர்றது தான் சொல்லிட்டு மாங்கா இல்லாமல் அனிமே எடுத்தாங்கன்னா அதுதான் வந்து இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இது ஒன்று தான் பார்த்தேன். 5 எபிசோடு தான் பார்த்தேன். பட் இதில் லெஸ்பியன்ஸ் இது ரொம்ப இருக்குது. பொண்ணு பண்ணுறது இது கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஃப்யூச்சர்லாம் பார்ப்பேன்.
பெஸ்ட் அனிமேஷன். பெஸ்ட் அனிமேஷன் ஓகே, நான் பார்த்தே ஆகணும். பட் நான் பார்க்க டைம் கிடைக்கல. ஸோ மேபி நான் ஃப்யூச்சரில் பார்ப்பேன். பட் பெஸ்ட் அனிமேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து டீமன் ஸ்லேயர், யூட்டஃபோ தான் சொல்லுவாங்க. பட் இந்த வருஷம் வந்து அவ்வளோக்கா இடிக்கல. ஸோ இந்த வருஷம் மெயினாகவே வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் ஃபைனல் சீசனில் தான் இருக்கும் போல். இந்த வருஷம் அவ்வளோக்கா ஹிட் ஆகலை. ஃபஸ்ட்டு எபிசோட் லாஸ்ட் எபிசோட் தான் வேறு லெவலில் இருந்துச்சு அனிமேஷன். தான் நடுவில் இருக்கிற எபிசோட்ஸ் வந்து அனிமேஷன் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. சாரி அட்டாக் ஆன் டைட்டன் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் மாப்பா இந்த வருஷம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. 3 இது இருக்குது மாப்பாவில். ஸோ மாப்பான்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ. ஸோ இதில் வந்து செயின்ஸா மேன் ஃபைட்ஸ் அப்போ நல்லா இல்லை. சிஜே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஜுட்சு கைசன் எல்லாம் இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன்ட்டு இல்லை. சரி எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வந்து ஜுட்சு கைசன் அனிமேஷன் வைஸ் பார்த்தா நீங்கள் 22 எபிசோட் வந்து 10 ஃபைட்ஸ் ஈஸியாக சொல்லலாம். பெஸ்ட்டு கேரக்டர் டிசைன். ஓகே, கேரக்டர் டிசைன் வந்து யோசியாக்கோ. கேரக்டர் டிசைனாக வந்து ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இது சொல்லலாம். பெஸ்ட்டு டேரக்டர் பெஸ்ட்டு டேரக்டர் இவர் தான். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் நேமை போட்டு அடிங்க. இவங்க வந்து ஒன் பீஸ், பிளாக் க்ளோவர் நிறைய இதில் வந்து சில எபிசோட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரும் வந்து ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் தான். பட் ஐ லைக் ஹிம். இவர் எப்போ பண்ணாலும் சரி மோஸ்ட்லி எல்லாமே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு சினிமோகிராஃபி. ஓகே, சினிமோகிராஃபி ஈஸிலி திஸ் ஒன். ஸோ இது வந்து ஆங்கிள்ஸ். சினிமோகிராஃபினா இப்போ சொல்கிற ஆங்கிள்ஸு, அந்த இது சைடு ஆங்கிள்ஸ். டைட்டன்ஸ் சண்டை போடும்போது நீங்கள் அந்த அனிமேஷன் பார்க்கணும், வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக வந்து அட்டாக் ஆன் டைட்டன். பூம். பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்ஷன். ஓகே, கலர் டிசைன் ஓவராலாக சொல்லிட்டு ஒரு பிக்கு நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஓவராலாக இருக்கோ, ஸோ அந்த மாதிரி இது சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, கலர்னு சொன்னாவே டீமன் ஸ்லேயர் தான். பட் டீமன் ஸ்லேயர் ஈஸிலி. ஆர்ட் ஸ்டைல் ஓவரால் ஃபைட் அனிமேஷன் சொல்ல ஓவராலாக ஆர்ட் ஸ்டைலில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனா இதுதான் ஈஸிலி. பெஸ்ட்டு ரொமான்ஸ். ஓகே, பட் ஒருமையாக வந்து சீசன் 2 இருக்கா? அதே எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ நான் இந்த 3 அனிமே பார்த்தேன். ஸோ இந்த 3ல் வந்து 3மே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 3மே பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். மை ஹாப்பி மேரேஜ், மை லவ் வித் யமாடா. ஸோ பட் இந்த 3ல் வந்து இது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அது இன்னும் படிக்கல பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக மாங்கா படிங்க, இல்லைன்னா நீங்கள் அனிமே பாருங்கள். பெஸ்ட்டு காமெடி. பெஸ்ட்டு காமெடி வந்து மேஷல் வந்து கொஞ்சம் குட் ஜோக்ஸ். நான் வந்து மாங்கா படிச்சுட்டேன். இன்னும் கடைசி ஒரு 50 சாப்டர் அப்படியே விட்டுட்டேன். நான் படிப்பேன், அப்படியே விட்டுருவேன். அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. நான் சீசன் 1 பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் படித்தேன். பட் ஸ்பைரோ அகாடமி ஜோக்ஸ் நல்லாயிருக்கும் ஈஸிலி. பெஸ்ட் ஆக்ஷன். ஓகே ப்ளீச் இருக்குது. ஸோ ப்ளீச் வந்து இந்த சீசன் வந்து மெயினாக ஸ்டோரி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பெஸ்ட் ஆக்ஷன் வந்து நீங்கள் கோட் 3ல் பார்ப்பீங்க. பட் இந்த இதில் ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை. பெஸ்ட் ஆக்ஷன் செயின்ஸா மேனோட ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. பட் ஒன் பீஸ் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை, கேட் 5 வந்து ஒரு 7 எபிசோட் இருந்துச்சு, 5 எபிசோட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5 எபிசோட் அனிமேஷன் வேறு லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சாஞ்சி வர்சஸ் அவன் பேர் என்ன மறந்து போயிடுச்சு அவன். அதுக்கப்புறம் ஜோரோ வர்சஸ் கிங்கு. ஸோ லா வர்சஸ் கிட் வர்சஸ் பிக் மாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த வருஷத்தோட. ஸோ அதெல்லாம் ஈஸியாக ஒன் பீஸ். பெஸ்ட்டு ஃபேண்டசியில் என்ன டீமன்ஸில் என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியல. ஃபேண்டசியில் என்னது புதுசாக ஒரு கிரியேச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது தான். டீமன்ஸ் எல்லாம் ஃபேண்டசியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஸ்டின் மார்க் வரும். ஃபேண்டசினா முசகோ டென்சை ஈஸிலி. இவன் தான் எனக்கு இந்த எம்சிஏ பிடிக்காட்டி ஃபேண்டசி வேர்ல்டு பெஸ்ட்டு ட்ராமாவில் என்ன அட்டாக் ஆன் டைட்டன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியல. யோசிகா டென்சோ ஈஸிலி. பெஸ்ட்டு ட்ராமானா யோசிகா டென்சோ இஸ் ஒன் ஆஃப் த. நீங்கள் போய் படிங்க, நீங்கள் மாங்கா படிங்க. நீங்கள் சீசன் பார்க்குறத விட நீங்கள் மாங்கா படிங்க, உங்களுக்கு தெரியும் நான் ஏன் பெஸ்ட்டு சொல்கிறேன்ட்டு. பெஸ்ட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். எனக்கு இதுதான் சுத்தமாக பிடிக்கும். நான் வந்து இந்த இதுலேயே வந்து இது ஒன்று தான் படித்து பார்த்துருக்கேன். மை அவுட் கோஸ் டு தேர் ஈஸிலி. பெஸ்ட்டு மெயின் கேரக்டர். டென்சி என்ன பண்ணுறான்? எரன் ஆங்கிள், மங்கி டி லூஃபி, ட்ரோஃபின். மை காட். மாப்
ஈஸிலி பெஸ்ட். பட் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். நான் அவனை குறைய சொல்ல. பட் சாரி ப்ரோ. இதில் நான் அவனுக்கு ஓட் பண்ண முடியாது. டென்ஜி சாரி ப்ரோ. டென்ஜி வந்து செயின்சா மேன் வந்து எனக்கு ஒன்று பிடிக்காத கேரக்டர்னா, எனக்கு வந்து டென்ஜியை வந்து பிடிக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து அவனை அவனை விட நிறைய கேரக்டர்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மக்கிமா, பவர், ஸோ ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அதனால் விட்டேன். மங்கி டி லூஃபி வந்து இது வந்து 2023 அவார்டு ஓவரால் அவார்டாக இருந்தால் மங்கி டி லூஃபின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி போயிட்டே இருப்பேன். 2023 பெஸ்ட்டு மெயின் கேரக்டர். மெயின் கேரக்டர் வந்து நீங்கள் சீசன் 4 மெயின் எரன் வந்து வேறு. பட் மூவியில் இருக்கிற எரன் வேறு. ஸோ நீங்கள் மூவியில் இருக்கிற எரன் தான் வந்து ரியலான எரன். ஸோ எல்லாம் அழுதுட்டு கஷ்டப்படும். என் மீக்க சாணி விட்டுட்டு போகக்கூடாது, அவன் என்னையவே நினச்சிட்டு இருக்கணும், அவளை விட்டுட்டு வேறு யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லுவான். எனக்கு இன்னும் அந்த சீன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆஸ் யூஸ்வல் நான் வந்து அவன் வந்து குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது அவன் குழந்த தான். பட் இருந்தாலும் நீ நிறைய பேர் சாதிச்சிட்ட, நீ திடீர்னு இந்த டைம் ஃபீல் பண்ணலாம் நம்மளால முடியாது. ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீசன் 4 வரைக்கும். பட் ஃபைனல் சாப்டர்ஸ் ஸ்டோஃபன் ஈஸியாகவே பெஸ்ட் கேரக்டர். அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து வெறியாக இருந்து இதில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சீசன் 2 பார்க்கலைன்னா போய் பாருங்கடா. பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஜுட்சுகைஸில் 2 பேர் இருக்காங்க. எனக்கு சுத்தமாக புரியலையே. ஜுட்சுகைஸில் 2 பேர் இருக்காங்க. எங்கடா டோடோ எங்கே? சட்டாரோ கோஜோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நீ 10 எபிசோட்லேயே நீ சீல் ஆகிட்டப்பா. கெட்டோ வந்து 6 எபிசோடு தான். இந்த எனக்கு என்ன லாஜிக்கில் இது வந்து பண்ணுறாங்க எனக்குள்ள. எங்கே ஜோரோ எங்கே? நீ வந்து ஒன் பீஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குற பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஜோரோ எங்கே? சாஞ்சி எங்கே? வேர் எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் இது வந்து ஆஞ்சி வேர் இஸ் மீகஸா? பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் மீகஸாவுக்கு கொடுக்கலாமே. ஆஞ்சி வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு அட்டாக் ஆன் டைட்டன் பெஸ்ட் இல்லையே. வேர் இஸ் கனாவை கொடுக்குறீங்க. வேர் இஸ் சரி என்னமோ ஒன்று இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க போல். சரி பவர் வந்து எனக்கு தெரியல ஏன் செயின்சா மேன் எல்லாத்துலேயும் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சீசன் 1 செயின்சா மேன் வந்து ரொம்பவே வீக்கு. ஓகே, இன்னும் பெஸ்ட்டுன்னா சீசன் 2 சீசன் 3 அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் போகுது. பட் எனக்கு ஏன் இது எல்லாத்துலேயுமே செயின்சா மேன் இருக்குதுன்னு தெரியல. இது வந்து எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் கெட்டோ அண்ட் கோஜோ 2 பேர் எனக்கு ஜுட்சுகைஸ்லேயே இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இதுலேருந்து வந்து நான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சூஸ் பண்ண முடியும் போல். ஸோ இதுலேருந்து நான் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணால் கனா. ஸோ உங்களுக்கு கனா நிறைய பேருக்கு பிடிக்காது அவங்க ஃபேன்ஸ் எல்லாம். பட் கனா இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்லி பெஸ்ட் கேர்ள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேர்ள். உடனே சண்டைக்கு வராதீங்க. மஸ்ட் ப்ரொடெக்ட் அட் ஆல் காஸ்ட். ஓ மை காட். ஓகே, மஸ்ட் ப்ரொடெக்ட் அட் ஆல் காஸ்ட். இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கொடுக்க பச்சிட்டா. சாரி ப்ரோ, நீ கியூட். பொச்சி அண்ட் ஆனியா ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் ஆனியாவே சூஸ் பண்ணுறேன். ஈஸிலி பெஸ்ட் அனிமே சாங்ஸ் கிக் பேக். வெயிட், சீசன் ப்ரோ இந்தியன் இன்வென்ட்ரியோட வேர் அவர் ப்ளூ கொடுத்துருக்காங்க. பட் வேர் இஸ் தட் ஒன்? யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்னமோ சொல்லிட்டு ஒன்றுமே. சீசன் 2 இந்த சிபியாக்கோட ஓப்பனிங் சாங் கொடுக்கல. ஸோ இந்த எதிராக கொடுத்துருக்காங்க. வாட்? லெட் மீ செக் இட். எதுக்கும் நான் வேர் அவர் ப்ளூ ஓகே, இது வந்து நான் நினச்ச மாதிரி தான். இது வந்து சுபியாகோட மியூசிக் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்த இன்வென்ட்ரியோட மியூசிக் போல். ஸோ கிக் பேக் ஈஸிலி. ஃபஸ்ட்டு ஸ்கோர்னா பிஜிஎம் நினைக்கிறேன். ஸோ பிஜிஎம்னா அட்டாக் ஆன் ஈஸிலி. செயின்சா மேன் டிமஸ் இருக்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. பெஸ்ட்டு ஓப்பனிங் குவீக்கன்ஸ். ஸோ அனிமேஷன் குவீக்கன்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரோ அகெயின் திஸ் ஈஸியாக கிக் பேக் தான். கிக் பேக் வந்து நல்லா இருந்துச்சு அனிமேஷன் வைஸ், ஸ்டோரி வைஸ். பெஸ்ட் எண்டிங் குவீக்கன்ஸ். சாரி ப்ரோ, இது வந்து நான் எண்டிங் மோஸ்ட்லி நான் எந்த அனிமையும் நான் பார்க்க மாட்டேன். ஸோ நான் எதுக்கு அவுட் பண்ணுறேன் எனக்கே சுத்தமாக ஐடியா இல்லை. எதுக்கு அவுட் பண்ணலாம்? ஸோ இது வந்து நான் கண்ணை மூடிட்டு நான் கொடுக்குறேன்னா மேபி நான் இதுக்கு கொடுக்குறேன். நான் எண்டிங் சாங்ஸ்லாம் நான் கேட்கவே மாட்டேன். பெஸ்ட்டு வாய்ஸ் ஆக்டர்ஸ்
ஓகே. ஆனியா ஃபோஜரா. ஓகே. டென்ஜி. ஹிரனேகர். ஓகே. லூஃபி. ஈஸிலி லூஃபி. லூஃபி வந்து இந்த வருஷம் கேட் 5 வந்து சிரிக்கிறது. அதுக்கப்புறம் லூஃபியோட வாய்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம். மங்கிடி, லூஃபி அந்த இது எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் வாய்ஸ் செட்டப் பண்ணியிருக்காரு. இதே வந்து இந்த இடத்துல வந்து கோஜோக்கு பதில் வந்து டெஞ்சி இருக்கான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு பதில் இது யூஜியோட வாய்ஸ் இருந்துச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக யூஜிக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இல்லை, ஒன் பீஸ் இருக்குது. ஸோ ஒன் பீஸ் தான். ஃபைனல் ஓட் பெஸ்ட் வாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் நான் சுத்தமாக பார்க்கவே மாட்டேன். பட் இங்கிலீஷில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈச்சிகோ வாய்ஸ் வந்து இருக்குது. இவங்க இது பார்க்கும்போது வந்து ஈச்சிகோ வாய்ஸ் வந்து ஈஸியாக பெஸ்ட்டு. ஓடலாம் நான் ஈச்சிகோ ஓட்டு கொடுக்குறேன். அவ்வளோ நான் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் நான் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஈஸிலி. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஓட்டிங்ஸ். ஸோ நீங்களும் ஓட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஓட்டிங்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோலாம் ஓட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு 5 இதுக்கு ஓட் பண்ணுங்கள். எனக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சும்மா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நான் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you on டுமாரோன்னு சொல்ல முடியாது. நான் சண்டே பார்க்கலாம். நான் வந்து சோலோ லெவலிங்ஸ் எபிசோட் 3 வரும்போது நான் கண்டிப்பாக டக்குன்னு போட்டுருவேன் வீடியோ. அண்ட் ஒன் பீஸ் ஆஸ் யூஸ்வல் 1091. ஸோ நான் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே பாய்.